சீமான் நாம் தமிழர் சீமான் அண்ணா நாம் தமிழர் கட்சியை வந்து பாராட்டி ஆகணும். இவ்வளோ முறை தோல்வி இருந்தா கூட நான் என் கொள்கை பிடிப்புல வந்து சரியா இருக்கிறேன், நான் வந்து உறுதியா என் மக்களுக்கு பணம் கொடுக்காம நான் ஓட்டு வாங்குவேன் நிக்கிற சீமான் அண்ணா வந்து எங்கேயோ நிக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் வந்து குரூமா இருக்கிற விதம் 2016 இருந்து இப்ப 2026 குரூமா இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு பேச்சும் வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கு. சீமான் அண்ணன் 8% இருந்து குறையிற ஒவ்வொரு பர்சன்டேஜும் தமிழ்நாட்டுக்கே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு சரிவு தான், இழப்பு தான். அதனாலதான் நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் அண்ணாவாச்சு, அதாவது அவராச்சும் வந்து ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. இப்ப சுவிட்சர்லாந்து மாதிரி எல்லாம் நம்ம ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இவங்க வாங்கியிருக்க 8%க்கு 234 சீட் இருக்கா, அந்த 8%க்கு என்ன ஓட் ஷேரோ அதை வச்சு அவங்க சட்டசபைக்குள்ள போகலாம். ஆனா நம்ம சிஸ்டம் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கி இருந்தாலும் நீங்க வின் பண்ணணும். ஒரு தொகுதியிலையும் நீங்க வந்து வின் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சட்டசபைக்குள்ள போக முடியும். வேற சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இப்ப அவரோட நிலைமையே வேற. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கூட்டணின்னு போனா பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் அண்ணன் 8% ஓட்டு வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு கூட்டணிக்குள்ள போயிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 500 கோடி 600 கோடி அவருக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 40 சீட்டு கொடுத்திருப்பாங்க. 40 சீட்ல ஒரு 25-30 சீட் வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்க முடியும். ஆனா இதையெல்லாம் மீறி நான் வந்து என் கொள்கை பிடிப்போட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து பாராட்டி தான் ஆகணும். இது எதுக்கு சொல்றேன்னா, 2 ஆண்ட கட்சிகளும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் ஃபுல்லா காசை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. இவரு இல்ல, நான் என் கொள்கை பிடிப்போட நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை பாராட்டி தான் ஆகணும்.